உங்ககிட்ட இருந்த டார்கெட் எவ்வளவு தூரத்துல இருக்கு? 5 meters. நான் தயாராகிருக்கேன், சிக்னல் கொடுங்க. நானும் தயாராயிருக்கேன். நானும் தான். சரி போங்க. நான் புடிச்சிட்டேன், அதை புடிச்சிட்டேன். ரைட் சைடு காதுல ரிப்பன் இருக்கான்னு பாரு. உறுதிப்படுத்தியாச்சு, அதோட காதுல ரிப்பன் இருக்கு. அப்படின்னா தொலைஞ்சு போன பெட்டோராவை நாம புடிச்சாச்சு, வேலையை முடிச்சாச்சு. இதை விட ஒரு நல்ல மிஷன் கிடைக்கலையா? எனக்கு பூனைகளை சுத்தமா பிடிக்காது. ஒரு ஆபத்தான மிஷன். கடல் அலைகளை நோக்கி போக போறோம். ஓ, என் செல்ல டோரா, நீ தொலைஞ்சு போயிட்டேன்னு அம்மா ரொம்ப வருத்தப்பட்ட தெரியுமா? தப்பிச்சு ஒண்ணு நினைச்ச பூனைய நாம தான் மாட்டி விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். அது ஓடி போனதுல ஆச்சரியமே இல்ல. நீ கிடைச்சது எனக்கு ரொம்ப அப்ப சரி. சந்தோஷமா இருக்கு செல்லம். ஸ்குவாட் 7 செய்யறதுக்கு இங்க ஏகப்பட்ட வேலைகள் மிச்சம் இருக்கு. முடியாது. எனக்கு ஒரு உண்மையான மிஷனுக்கு போய் ஆகணும். என் திறமைக்கு சவால் கொடுக்கிற மாதிரி ஒரு மிஷனை கொடுங்க. இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா வேண்டாம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உனக்கு என்ன தைரியம்? உனக்கு எந்த அனுபவமும் கிடையாது, அதை நீ மறந்துடாத. மத்தவங்க மாதிரி சின்ன மிஷன்ல ஆரம்பிச்சுதான் உன்னோட திறமையை இங்க காட்டணும். நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு நிஞ்சாவுக்கு குழந்தைய பாத்துக்கிறதெல்லாம் மிஷனா என்ன? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? நாருட்டோ, உனக்கு கொடுத்திருக்கிற வேலைகளை பத்தி உனக்கு இன்னும் சரியா புரியலன்னு நினைக்கிறேன். சரி கேளு, நம்ம கிராமத்துக்கு உதவி கேட்டு தினமும் ஏகப்பட்ட பேர் வந்துகிட்டு இருக்காங்க. குழந்தைய பாத்துக்கிறதுல இருந்து கொலை பண்ற வரைக்கும். இந்த எல்லா வேண்டுகோள்களையும் ஒரு இடத்துல எழுதி ஒழுங்கா யோசிச்சு அப்புறம் அது எல்லாத்தையும் ABC இல்லனா Dன்னு கஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி ரேங்க் பண்ணுவோம். நம்மள மாதிரி நிஞ்சாஸ்க்கு கூட ரேங்க் இருக்கு. மேல இருக்கிறது ஹொகாகே, அப்புறம் ஜொனின், அப்புறம் ஷுனின், அப்புறம் கடைசியா கினி. நேத்து ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு நான் வித்தியாசமா ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? சைலன்ஸ். ஓ, மன்னிச்சிருங்க. நீங்க என்னமோ என் சொந்த தாத்தா மாதிரி எனக்கு எப்பவும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நான் ஒண்ணு உங்க பேரன் கோனஹமாரு மாதிரி கிடையாது. நான் ஒரு நிஞ்சா. என் திறமைக்கு ஏத்த மாதிரி மிஷனை கொடுங்க. நாருட்டோ விளையாட்டுத்தனமா இல்லைன்னு நமக்கு காமிக்க நினைக்கிறான். முன்னாடி அப்படி இருந்தா, அதனாலதான் சீரியஸான வேலைகளை கேட்கறான். சரி, அதையே உனக்கு கொடுக்கறேன். நீ இவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறதால C ரேங்க்ல உள்ள வேலையை நான் உனக்கு கொடுக்கறேன். பயணத்துல நீ பாடி கார்டு வேலைய பார்க்க போற. நிஜமாவா? பிரமாதம். சரி, சீக்கிரம் சொல்லுங்க. வந்திருக்கிறவரை உள்ள அனுப்புங்க. என்னது விளையாட்டுத்தனமா சுத்திட்டு இருக்கிற இந்த பசங்களா? அப்புறம் பாக்குறதுக்கு சின்னதா முட்டாள் மாதிரி இருக்கிய. நீ எல்லாம் நெஞ்சான்னு சொன்னா அதை நான் அப்படியே நம்பிடுவேனா என்ன? யார பார்த்து சின்ன பையன் முட்டாள்னு சொல்றீங்க? இப்படி பேசுனதுக்கு நான் நீ உங்களை சும்மா விட நினைக்கிறவனோட மாட்டேன். கதையெல்லாம் முடிக்க முடியாது நருட்டோ. முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கணும். என் பேரு டாசுனா. நான் ஒரு மாஸ்டர் பிரிட்ஜ் பில்டர். நான் என் ஊருக்கு திரும்ப போகணும். உலகத்தையே மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு பிரிட்ஜ் நான் என் ஊர்ல கட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால நீ என்ன பாதுகாப்பா கூட்டிட்டு போ. அதுக்கும் உசுரே போனாலும் பரவாயில்ல. பிரமாதம்ல. எதை நினைச்சு நீ இவ்ளோ உற்சாகமா இருக்கிற நருட்டோ? இந்த கிராமத்தை விட்டு முதல் தடவையா நான் வெளியே போக போறேன். டிராவல்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? இந்த பொடி பையனை நம்பியா என் உயிரை பணையம் வச்சு நான் போகணும். நான் அவன் கூட இருக்கேன். நான் ஒரு ஜோனின், அதனால கவலையை விடுங்க. இந்த பொடி பையனை நம்பி நான் வரணுமா? இந்த பொடி பையனை நம்பி நான் வரணுமா? வயசானவருக்கு செக்யூரிட்டியா போகிறது எனக்கு பிடிக்கல. என்ன மதிக்காதவங்களை நான் எதுக்காக பாதுகாக்கணும்? இத பாருங்க, ஒரு நிஞ்சாவை அவமதிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அதுலயும் இந்த உலகத்திலே நான் ஒரு சிறந்த நிஞ்சா. வருங்காலத்துல நான் ஹொகாகே ஆனதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு வணக்கம் வைப்பீங்க. என் பேரு நாருட்டோ உசுமாக்கி. ஹொகாகேங்கிற ஒரு சக்தி வாய்ந்த புத்திசாலி. நீ அறிவே இல்லாத ஒரு முட்டாள். கண்டிப்பா நீ ஹொகாகே ஆகிற அன்னைக்கு நான் இந்த உலகத்தை விட்டு போயிரும். போதும், வாய மூடுங்க. நான் ஹொகாகே ஆவறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். யார் குறுக்க வந்தாலும் அவங்கள சும்மா விட மாட்டேன். நான் ஹொகாகே ஆனதுக்கு அப்புறம் இந்த உலகத்திலே சிறந்த நிஞ்சா நான் தாங்கிறத யாருமே மறுக்க முடியாது. நீ எத்தனை தடவை வேணாலும் ஹொகாகே ஆகலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ பொடி பையன்தான். என்ன? என்ன ஆச்சு? முடிச்சிடு.
ககாஷி சென்சே! இப்ப உன் கதையை முடிக்கிறோம். நான் அவங்கள தடுக்கணும் என் பின்னாடியே இருங்க. ஹாய். ககாஷி சென்சே அவர் உயிரோட தான் இருக்காரு. நல்லாதான் இருக்காரா? ஆனா சென்சே என்ன? ககாஷி சென்சே ரிப்ளேஸ்மெண்ட் ஜுட்சுவா பயன்படுத்துனீங்களா? நாருட்டோ, உனக்கு உதவி பண்ணாததுக்கு என்ன மன்னிச்சிடு. உனக்கு அடிபடணும்னு நான் இதை செய்யல. ஆனா நீ இப்படி உறைஞ்சு போயிடுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் ஒண்ணுமே பண்ணல. பார்க்க அமைதியா தெரியறான். உடம்புல ஒரு கீறல் கூட விழல. நான் பயத்துல தரையில உறைஞ்சு போயிட்டேன். கடைசியில அவன் தான் என்ன காப்பாத்தி இருக்கான். என்னால மட்டும் எங்க எதையும் செய்ய முடியல. ஹே, யா, உனக்கு எதுவும் அடிபடல? சரியான பயந்தாங்க. அங்கேயே நில்லு. இந்த நிஞ்சாஸோட நெகத்துல விஷம் கலந்திருக்கு. சீக்கிரமா உன்னோட உடம்புல இருந்து விஷத்தை எடுக்கணும். உனக்கு அடிபட்டிருக்க இடத்த திறந்துதான் விஷத்தை எடுக்கணும். அது உன்னோட ரத்தத்துல கலந்திருக்கு. அதனால நீ நகராத. நகர்ந்தனா விஷம் பரவிடும். அப்புறமா மிஸ்டர் தாசுனா, என்ன சொல்லு? நாம கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. இவங்க மறைஞ்சிருக்கிற அந்த பனி கிராமத்தை சேர்ந்த ஜுனீன் அசராம தாக்குறது தான் இவங்களோட சிறப்பம்சமே. என்ன ஆனாலும் விடாம இவங்க சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. எங்களோட திட்டத்தை பத்தி உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதுவா, காலங்காத்தால மழை கூட பெய்யல, ஆனா தண்ணி இருந்தது. எவ்வளவு தெரிஞ்ச நீ ஆரம்பத்திலேயே உங்களை தடுத்து நிறுத்திருக்க வேண்டியது தானே? நினைச்சிருந்தா அப்பவே தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனா இவங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாம போயிருக்கோம். இவங்க யார கொல்ல வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கதான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இவங்க எதை தேடி வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கதான். நீ என்ன சொல்ல வர? சொல்றேன். அவங்க எங்களை தான் தாக்க வந்திருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும். நிஞ்சாஸ தாக்க வந்த நிஞ்சாஸ், இல்லனா அவங்க உங்களை தேடி வந்தாங்களா? த மாஸ்டர் பிரிட்ஜ் பில்டரை கொல்றதுக்காக. நீங்க எங்க கிட்ட பாதுகாப்பு கேட்டப்போ சாதாரண பாதுகாப்பா தான் கேட்டிருந்தீங்க, வெறும் திருடங்க கிட்ட இருந்து பாதுகாக்க சொல்லி. ஆனா உங்களை தேடி நிஞ்சாஸ் வருவாங்க நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே, அதுவும் உங்களை கொல்றதுக்கு. இந்த உண்மை மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இது பி ரேங்கை விட ரொம்ப பெருசா இருந்திருக்கும். ஆனா எங்களுக்கு கொடுத்த வேலை உங்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போறது மட்டும்தான். நீங்க உங்க பிரிட்ஜை கட்டி முடிக்கிற வரைக்கும் பாதுகாப்பா உங்களை கூட்டிட்டு போனோம். உங்களை இந்த மாதிரி நிஞ்சாஸ் வந்து தாக்குவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா பி ரேங்க் மிஷன் சொல்லி அதுக்கு தேவையான ஆட்களை நாங்க கண்டிப்பா கூட்டிட்டு வந்திருப்போம். உண்மையை மறைச்சதுக்கு கண்டிப்பா உங்ககிட்ட காரணங்கள் இருக்கலாம். ஆனா எங்க கிட்ட பொய் சொல்றத நாங்க நிச்சயமா ஏத்துக்க மாட்டோம். இதுக்கு மேல இந்த வேலையை எங்களால செய்யவே முடியாது. நாங்க கெனின், இதுக்கெல்லாம் நாங்க இன்னும் பயிற்சியே ஆகல. நாம இப்பவே கிளம்பலாம். நருட்டோட கை இப்ப பிரச்சனையில தான் இருக்கு. அதனால நம்ம திரும்பவும் கிராமத்துக்கு தான் போய் ஆகணும். நான் மட்டும் ஏன் இவ்வளவு வித்தியாசமாக இருக்கேன்? நான் மட்டும் ஏன் எப்பவும்? நாருட்டோ, நிறுத்து. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எவ்வளவு பயிற்சி பண்ணிருக்கேன் தெரியுமா? பலசாலி ஆகணுங்கிற ஒரே குறிக்கோளோட தனியாக இருந்து பயிற்சி எடுத்திருக்கேன். என் கனவு நினைவாகணும். அப்படி நடக்கிற வரைக்கும் முயற்சியை கைவிட மாட்டேன். யாருடைய தயவுலையும் வாழ்றது எனக்கு பிடிக்காது. எதை பார்த்தும் பயந்து ஓட மாட்டேன். எக்காரணத்தை கொண்டும் சாஸ்கே கிட்ட நான் தோத்து போக மாட்டேன். இந்த காயத்து மேல நான் உறுதிமொழி எடுக்கிறேன். என்ன நம்புங்க பெரியவரே. இந்த மிஷனை வெற்றிகரமா முடிக்க இதே குனாய் நைஃபை பயன்படுத்தி உங்களை பாதுகாக்கிறேன்.
நீ உன்னோட கையில இருந்து விஷத்தை எடுத்த விதம் நல்லா தான் இருந்தது. இதுக்கு மேல உன்னோட உடம்புல இருந்து ரத்தம் போனா நீ இறந்துருவ. என்ன கேட்டனா அடிப்பட்ட இடத்துக்கு நீ சீக்கிரமா மருந்து போறதா நல்லது. அதுவும் சரிதான். என் கனவு நேரமாகாம என்னுடைய உயிர் போறதுல எனக்கு விருப்பமே இல்ல. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. தோத்துட்டீங்களா? நீங்க தோத்துட்டீங்களா? நீங்க வேலையை முடிப்பீங்கன்னு தெரிஞ்சுதானே நான் அவ்வளவு காசு கொடுத்தேன். நீங்க கொலை செய்யறதுல கில்லாடிங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கத்துறத நிறுத்து. உங்க வேலைய முடிக்க நானே போறேன். அவன் கடைசியா பாக்குற பொருள் என்னோட வாளாதான் இருக்கணும். கண்டிப்பா முடிச்சிடுவியா? டசூனாவ பெரிய நிஞ்சாஸ் பாதுகாக்கிறதா கேள்விப்பட்டேன். ஏற்கனவே உங்க ஆளுங்க போயிருக்கிறதால யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவங்க ரொம்ப சேஃபா இருப்பாங்க. இருக்கிறதுலே திறமசாலியால மட்டும்தான் அவனை கொல்ல முடியும். நீ பேசிட்டு இருக்கிறது யாருன்னு நினைச்ச?